ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனு மாயா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து தானா ரகுராமும் ஒரு வழியாக வந்து சம்மதிக்க வச்சிடுறாங்க அம்மனுக்கு நகை சாத்துறதுக்கு. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி நேராக நகை எடுத்துகிட்டு கோவிலுக்கு வராங்க. இந்த பக்கம் அந்த ஒரு தலைவர் நேராக நம்ம தானா கையில் இருக்கிற நகையை வாங்கி அம்மனுக்கு சாத்தலான்னு எடுக்கும்போதோ அங்கே நம்ம லிங்கத்தோட ஆளொருத்தன் நிறுத்துங்க, இது போலி நகை மாதிரி இருக்கு, ஏதோ கவரிங் நகை மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, கண்டிப்பா இது போலி நகை தான் அப்படின்னதும் நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் செம அதிர்ச்சியாகி இது அம்மனோட நகை தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் என்னன்னா, கண்டிப்பா இது அம்மனோட நகையா இருக்காது, என்னங்கய்யா பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் ஊர் மக்களே ஏவி விடுறாங்க. அப்போ அந்த கொஞ்சம் பேரும் ஆமாம் இது பார்க்குறதுக்கு கவரிங் நகை மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆளுக்காலாக பேசிட்டு இருக்காதீங்க, நல்ல நாள் அதுவுமா இந்த கோவிலுக்கு நிறைய கொடுத்ததே ரகுராமையா குடும்பம் தான், அவங்க குடும்பத்தையும் நாம் சந்தேகப்படுறது சரியில்லையே அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு தலைவர் சொன்னதும், இப்போ எதுக்கு ஆளுக்காலாக பேசிட்டு இருக்கீங்க, பேசாமல் இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ஆச்சாரியாரை வரவழைச்சு நகையை வந்து சோதிக்க வேண்டியதானே அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் நம்ம ரமணி பாட்டி வந்து புவனேஸ்வரியை ஏ புவனேஸ்வரி என்ன பேசிட்டு இருக்க, இங்க பாரு, இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கெல்லாம் என் புள்ள வாரி கொடுக்குறவன் அவனை போய் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னதும், இங்க பாருங்க, சந்தேகம் வந்துட்டா அதை எப்படியாச்சும் சரி பண்ணத்தானே வேணும் அப்படின்னு ஆளுக்கெல்லாம் ஒவ்வொன்று பேசிட்டு இருக்காங்க குற்றமா. உடனே அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து நிறுத்துங்க, இங்க பாருங்க, இப்போ எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதனால என் மேல விழுந்த பழியை வந்து துடைக்க வேண்டியது என்னோட கடமை, அதனால எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஆச்சாரியாரை வரவழைச்சு இந்த நகையை வந்து சோதிச்சு பாருங்க அப்படின்னதும், இந்த பக்கம் பார்த்தோம்னா லிங்கம் டீம் வந்து செம ஹாப்பி ஆகிறாங்க. ஆகா, நம்ம நினைச்சது வந்து நடக்க போகுதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா கோவிலுக்கு போலீஸும் வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா, ஐயோ இன்னையா பிரச்சனை அப்படின்னதோ, ஐயா அம்மனுக்கு நகை வந்து வருஷம் இந்த ரகுராம் ஐயா தான் சாத்துவாங்க, அப்படி இருக்கிறப்போ நகை எல்லாமே அவங்க வீட்டில் தான் நாங்கள் வருஷம் கொண்டு வைப்போம், அதே மாதிரி தான் ஐயா போன வருஷம் அம்மனுக்கு சாத்தின நகையை அவங்களே கொண்டு போய் அவங்க வீட்டு லாக்கர்ல வச்சுட்டு இந்த வருஷம் எடுத்துட்டு வந்தாங்க. அங்க பார்த்தா நகையெல்லாம் பளிச்சுன்னு இருந்துச்சா, அப்போ ஆச்சாரியாரை வரவழைச்சு சோதிச்சு பார்த்தா அது எல்லாமே போலி நகையா இருக்குங்கய்யா அப்படின்னதும், இந்த பக்கம் போலீஸ் வந்து இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ரகுராம் அந்த இடத்துல தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த மனுஷன் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு, பேசாம நகையை நானே கொண்டு வந்திருக்கேன், நான் அசிங்கப்பட்டிருப்பேன், இப்போ நம்மளால என் புருஷன் அசிங்கப்பட்டுட்டாரே அப்படின்னு ஜானகி ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, இங்க பாருங்க ஐயா, இவரு போலி நகையை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு, அம்மன் நகையை திருடிட்டாரு அப்படின்னதும் செம அதிர்ச்சி ஆறாங்க ஜானகி. மாயாவுக்கு என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஊர் மக்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து இவரு அம்மனோட நகையை திருடினதால நாங்க இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம மாயா ஜானகி பாட்டி எல்லாம் எவ்வளவோ தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்ற மாதிரியும் இல்லை, யாரும் கேட்குற மாதிரியும் இல்லை. உடனே அந்த இடத்துல நம்ம ரகுராம வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க, எதுவுமே பேசாம. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. உடனே மாயா வந்து நம்ம பார்வதி வந்து பூஜை ரூம்ல நின்னாங்க இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாளும் இவங்க பூஜை ரூம் பக்கம் நின்னதே இல்லை, அதுவும் பதுங்கி வேற வந்தாங்க. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ செஞ்சிருக்கணுங்கிற மாதிரி மாயா வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ மாயா வந்து கண்டிப்பா வந்து இந்த நகையை வந்து மாட்டி வச்சது யாரு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. முக்கியமா நம்ம ஜானகிக்கு இப்போவே பார்வதி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா பூஜை ரூம்ல தான் வந்து நகையை வச்சிருப்பாங்க. அடிக்கடி பார்வதி பூஜை ரூம் பக்கம் போனாங்க இல்லையா, கண்டிப்பா ஜானகி வந்து நம்ம பார்வதியை பிடிச்சு விசாரிச்சாங்கன்னு சொன்னா ஈஸியா எல்லா உண்மைகளும் வெளிவந்துடும். முக்கியமா நம்ம மாயா வந்து சொல்லலாம், இப்படி அன்னைக்கு நைட்டு வந்து பார்வதியத்தை வெளியில போயிட்டு வந்து பதுங்கி வந்தாங்க பெரியம்மான்னு. உடனே ஜானகியும் சொல்லுவாங்க, ஆமாமா நானும் பார்வதி பூஜை ரூம்ல அடிக்கடி வந்துட்டு பார்த்தேன், எனக்கு என்னமோ பார்வதி தான் ஏதும் நகை எடுத்து பண்ணாலும்னு சந்தேகமா இருக்கேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பார்வதியை நோட்டம் விட ஆரம்பிப்பாங்க. எப்படியோ பார்வதி தான் மாட்டிக்க போற என்ன பாயிண்ட்ல லிங்கத்தோட மறுபடியும் பேச போற டைமா பார்த்து நம்ம மாயாவும்
நம்ம ஜானகி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக நகை எங்கே இருக்கிறங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சி ரகுராமை வந்து காப்பாற்றலாம். அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.